ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு சின்ன பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இதில் மறக்காமல் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் வந்து மேகி மாதிரி சட்டுன்னு வெந்துடாது. இது வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரை ஆகும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு நூடுல்ஸ் எடுத்து ஒரு விரல் அமைக்கி பாருங்கள். சட்டுன்னு அமைங்கிடணும், அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெந்ததை எடுத்து ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். நான் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் எடுத்திருக்கேன், ரெட் கலர் குடமிளகா. அதுக்கப்புறமா முட்டைக்கோஸை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி இந்த மாதிரி. ரெட் கலர் குடமிளகா ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் முடிஞ்சவரை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை வதக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்டர். இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் புதுசாக வாங்கின முட்டைக்கோஸாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையே கிடையாது. இல்லை நீங்கள் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னீங்கன்னா தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அப்பயும் தண்ணியை சேர்த்துறாதீங்க, சும்மா தெளித்து விட்டால் போதும். இது நான் புதுசாக வாங்கின முட்டைக்கோஸ் தான், அதனால் நான் அப்படியே வதக்குறேன், தண்ணி எதுவும் சேர்க்கல. நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாதி, அதாவது 50% வெந்திருந்தால் போதும். அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா மேகியோட கலர் மாறிடும், அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றாதீங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபேனில் ஆற வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸை நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலாவோட நல்லா படுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சைனீஸ் ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லாம் அவங்க ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சமைப்பாங்க. அப்போ தான் அந்த அளவுக்கு சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டால் போதும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னா 250 ரூபா ஆகும். இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 50 ரூபாயில் முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டு போய் அதில் இருக்க ட்ராவல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.